ஸோ நம்ம கிளம்பியாச்சு இப்போது. ஸ்டார்டிங்கே வந்து திருப்பியும் கேமரா மைக் செட்டப் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அந்த அடாப்டர் போட்டோம். பட் ஓகே, எல்லாம் இப்போ கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோன்றது வந்து மேப் வச்சு சொன்னீங்கன்னா அது ஒரு ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸும் போட்டிருக்கு, கைலை நீர்வீழ்ச்சின்னு போட்டிருக்கு மேப்பில். ஃபோட்டோஸும் பார்த்தோம், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இந்த இடத்துல. லொக்கேஷனும் நல்லா இருந்தது. அதனால தான் வந்து இந்த இடம் சூஸ் பண்ணோம். இன்னொன்று வந்து இப்போ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன்னா வந்து ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் ஆஃபீஸர்லாம் உள்ளே வந்து ஒன்று ஒன்றா லாக் பண்ணிட்டே வராங்க. அதனால் நம்ம ஊரில் எதாப்போ நம்ம சும்மா அங்கேயே ஒரே ரூட்டு போய் கொஞ்சம் மைண்டு ரொம்ப இதுவாக இருக்குது. அதனாலே வந்து தமிழ்நாடு நம்ம ஊர்லேயே ஏதாவது பார்ப்போம் சொல்லிட்டு தான் இந்த ஃபால்ஸ் பார்த்துருக்கோம். அதான் கைஸ், கைலை நீர்வீழ்ச்சி கரெக்டாக பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ரைட் சைடில் ஊர் உள்ளே போகுது. அதெல்லாம் நம்ம கிட்டே போக வந்து நம்ம அப்படியே பேசிட்டே போகலாம். அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இன்றைக்கி. அதிலே பார்த்திங்கன்னா உள்ளே இன்னொரு ஃபால்ஸ் காட்டுது. அதுதான் கைஸ் இன்றைக்கி அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம லொக்கேஷன் எப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே பேசிட்டே போகலாம். நம்ம மெயின் ரோடு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து மணிமங்கலம் ரோடு தான் போக போகிறோம். முடிச்சூர்லேருந்து ரைட்டு கட் ஆகும், அதான் முடிச்சூர். இங்கேருந்து இந்த பெட்ரோல் பங்க் இந்தியன் ஆயில் தாண்டின உடனே மணிமங்கலத்துக்கு ரைட்டு கட் ஆகும். ரோடு ஆல்ரெடி நாங்கள் காமிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த மணிமங்கலம் ரோடு. நீங்கள் பாருங்கள், ரைட் சைடில் வந்து ஏரி தண்ணி சூப்பராக இருக்குது. இப்போது இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கூட கிடையாது. வேறு லெவலில் இருக்குது. இந்த பெரிய பெரிய வண்டிலாம் போய் ஒரு ஆர்ச் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. அது இடிச்சு அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த லாஸ்ட் வரலாம் அந்த ஆர்ச் அப்படியே பக்காவாக தெரியும். அதில் நம்ம அப்படியே அந்த நேச்சரை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதில். பாருங்க, வேறு லெவல் ஒரு ரைடு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, அல்டிமேட் ரைடு. காய்ஸ் இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் இப்போ வந்து ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் அந்த ரோடு தான் போக போகிறோம். இப்போது கரெக்டாக மணிமங்கலத்துலேருந்து தாண்டிங்க ஸ்ரீபெரும்புத்தூர் வந்திருக்கோம். இப்போது இந்த ரைட்டு எடுத்தோம்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்ம வந்து அந்த ஹைவேல கனெக்ட் ஆகிடும். அதாவது டுவர்ட்ஸ் வந்து நம்ம ராணிப்பேட்டு அப்படியே வந்து ஆரணி அந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகிடும். பெட்ரோல் வேறு ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணலாம். 500 பெட்ரோல் அடிச்சாச்சு. ஒரு 5 லிட்டர் போட்டிருக்கேன். வரும்போது போட்டுக்கலாம். ஏன்னா வந்து போகிற இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் கிளைமேட்டு வந்து நல்லா இருக்குது. வந்து இன்னும் சன் அந்தளவுக்கு வெளியே வரல. நல்லா வெயில் சுத்தமாக இல்லை, நல்லா சில்னஸாக இருக்குது. மழை பெஞ்சிருக்கு போல் நேற்று நைட்டு ஃபுல்லாக. அதனால் நான் போகிற இடத்துல கண்டிப்பாக தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கணும். உண்மையாக சும்மானா மேப்பில் வந்து நான் அதை வந்து அப்படியே ஜூம் பண்ணி, எப்பவுமே வந்து ஹில்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை சுற்றி ஜூம் பண்ணி பார்ப்பேன். அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சின்னு போனேன். ஆக்சுவலாக வாட்டர் ஃபால்ஸுன்றது தான் நம்ம கண்ணில் டக்குன்னு தெரியும். தமிழில் டக்குன்னு புரியல எனக்கு. அந்த மாதிரி கைலை நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அது நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் வந்து பிளானே வந்து போட்டிருக்கோம். பார்ப்போம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, ஒரு 35 கிலோமீட்டரில் கப்பன் சாசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸு. இங்கே இதெல்லாம் இருக்கான்றதே பெரிய இதுவாக இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் லோக்கல்ஸ் அங்கே இருக்கவங்களுக்கு தான் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறோம். நல்லா பக்கத்துலேயே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இது. அதே மாதிரி வண்டி டிரைவிங்லாம் பார்த்திங்கன்னா ரோடெலாம் பக்காவாக நல்லா ஹைவேஸ்லேயே போயிடலாம். அங்கே கிட்டே போயிட்டு எப்படி இருக்குன்றது வந்து தெரியல. அதனால் அது நம்ம நேராக போனால் தான் தெரியும். எப்படி ட்ரெக்கிங் பண்ணி போகணுமா இல்லை வந்து வண்டியை எடுத்துகிட்டு போகலாமா, இதெல்லாம் அங்கே போனால் தான் தெரியும். ஏரியா பேர் வந்து சிம்ம சமுத்திரம் காட்டுது. ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஃப்ரண்ட்டில் மேப் ஓல்டுருவோம். ஃபஸ்ட்டு மொபைல் ஓல்டு செட் பண்ணணும். டக்குன்னு தெரிய மாட்டேங்குது எங்கே இருக்கும் அப்படின்னு, ஹைவேஸில் இருக்கிறதுனால. ஆனால் ராணிப்பேட்டை இன்னும் வந்து 40 கிலோமீட்டர் காட்டுது கரெக்டாக. வந்து போயிடலாம், ஒரு 1 ஹவரில் போயிடலாம்.
ட்ராவல்ன்றது வந்து அது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் எவ்வளோ ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இன்னொன்று வந்து ஏஜ்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ட்ராவலை பொறுத்த வரைக்கும் அது ட்ராவல் பண்ணாலே ஒரு எங்கே தான் ஃபீல் பண்ணுவோம். அது இதுமாதிரி அட்வென்ச்சரான இடத்துக்குலாம் நிறைய போகும்போதெல்லாம் வந்து அந்த ஃபீல்லாம் கண்டிப்பாக புரியும். அந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து அது நான் எக்ஸ்ப்ரெஸ் எப்படி பண்ணுறது தெரியல, பட் அவங்களாம் புரியும். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. இப்போ பார்த்தீங்கன்னா காற்றாலையோட ரெக்கை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு ரெக்கை, காற்றாலையோட ரெக்கை எவ்வளோ பெரிய ரெக்கை பாருங்கள். இது வா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு போல். ரோடு டைவர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு ரைட்டும் ஹைவேஸில் ஏறுது, அப்புறம் இறங்குது, இறங்குது. செம்ம கடுப்பாக இருக்குது, ரிஸ்க்காக இருக்குது ரொம்ப. ஓட்டுறவங்களாம் வந்து உள்ளே கட்டாயி வருதே அப்படிலாம் இல்லை, அப்படியே ஃபுல் ஸ்பீடில் அப்படியே ஏறுறாங்க. 28 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக வந்து நம்ம போக வேண்டிய லொக்கேஷனு. போயிடலாம் அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டே போனால் போயிடலாம். ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடியணுமே, முக்கியமான வேலை இருக்குது. அதனால் நம்மளுக்கு அப்படியே ஒரு 1 ஹவர் டைம் எடுக்கும் போகிறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாம். ஆக்சுவலாக இங்கேருந்தே அந்த ஹில்ஸு தெரியுது எங்களுக்கு. இன்னும் ஒரு 20 சம்திங் கிலோமீட்டர் காட்டுது. பட் அது ரொம்ப ரைட் சைடில் அங்கே உள்ளே இருக்குது. இங்கேருந்து ஆக்சுவலாக கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் வந்து மழைலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 1/2 ஹவராக சுத்தமாக கேமரா ஆன் பண்ணவே இல்லை. எனக்கு கடுப்பாகி போச்சு ஓட்டுறதுக்கு. சர்வீஸ் ரோட்டில் இறங்கி மறுபடியும் ஏறி ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இப்போ தான் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. வந்துட்டாங்க அப்படி 81 கிலோமீட்டர் வந்திருக்கோம். வேலூர் 28 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. வேலூரில் கூட ஒரு ஃபால்ஸ் பார்த்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த சைடில் நிறைய வந்து ஹிஸ்டாரிக் பிளேஸ்லாம் நிறைய இருக்குது. சர்ச் பண்ணோம், டைம் கொஞ்சம் எடுத்து. நானே வந்து 2 இந்த ஆரணி அந்த கேஸ்லும் ஃப்ரெஞ்ச் பேலஸும் போட்டிருந்தேன். அந்த ஏரியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. உள்ளே நிறைய பேர் இருந்தாங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணேன், எல்லாம் கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து அங்கே வீடியோவே பண்ணேன். ஆனால் அந்த மாதிரி யாரும் போட்டிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கேஸில் இன்ச்சாக காமிச்சிருப்பேன் நான் ஃபுல்லாக வந்து டீப்பாக. அது கூட டிஸ்கிரிப்ஷனில் அவனா தரேன் லிங்க்கு, பாருங்கள். நம்ம சிம்பிளி சரத் வந்து அங்கே பேயெலாம் கண்டுபிடிச்சிருப்பார் உள்ளே. அந்த இடமும் வந்து அப்புறம் ஆரணி பேலஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிர் பேலஸு, ஆரணி ஜாகிர் பேலஸ். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி காட்டில் ரூட்டு வந்து வேலூர் சைடு காட்டில் வாலாஜாப்பேட்டை வழியாக போகணுன்னு காட்டுது. ரைட் எடுக்கணும் இங்கேருந்து. இந்த கார் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக நேம் கூட ஆனால் மென்ஷன் பண்ணல அவங்க. ஹைவேஸ்லேருந்து ஊரில் வந்தாச்சு. ராணிப்பேட்டை 4 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து இந்த வழியாக போனால். ஆக்சுவலாக காஞ்சனகிரின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது கூட இந்த சைடு போனால் வந்து காஞ்சனகிரியும் போகலாம். ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்னால் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே லோக்கலில். ஏன் அப்படின்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக நேரில் போனீங்கன்னா தான் அதோட இது புரியும். அந்த பச்சை பசேல்னு அல்டிமேட்டாக இருக்கும். அந்த இடமே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்கும். ஜாலியாக படுத்துன்னு கூட கிடக்கலாம் நீங்கள். அங்கங்கே அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அந்த இடம். ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட்டாக இருக்குது. சோளிங்கர் இந்த சைடு அப்படியே போனீங்கன்னா 20 கிலோமீட்டரில் சோளிங்கரே வந்துடும். அதாவது ஆந்திராவே தொட்டுடலாம். இன்னொரு 25 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆந்திரா பார்டர் மறுபடியும் தொட்டுருவோம். எப்படி இருந்தாலும் நமக்கு ஆந்திரா அந்த டச்சப்பிலேயே தான் இருக்குது. லெஃப்ட்டு போனால் வாலாஜா ரோடுன்னு போட்டிருக்கு ரயில்வே ஸ்டேஷனு. இதுதான் சோளிங்கர் திருத்தணி இந்த வழியாக போனோம். சாப்பிட்லாமாடா? ஓகே, நம்ம ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹோட்டல் பச்சை அம்மாள். ஒரு பரோட்டா பண்ணலாம், ஒரு பரோட்டா.
வழியாக பிரேக் வாசி முடிச்சாச்சு. அண்ணன் ஒருத்தர் எதிர்க்க உட்காந்து எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. சிரிக்க முடியாமல் அடக்கி வச்சுருந்தேன். குறுன்னு பார்க்குறாரு. என்னடா அவனுங்க ஏதோ ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிக்கிறானுங்க, ஒயரை எடுத்து சொருகிறானுங்க. தம்பி வேறு பின்னாடி ஹெட்செட் எடுத்து இப்படி மாட்டியிருந்தானா அதை வேறு ஒரு வேறு லெவலில் இருந்தது. நரசிங்கபுரம் போட்டிருக்கு. ஆலமரம் மாதிரிலாம் பா எவ்வளோ வயசுனே தெரில அதுதான். ஓகே, மழை கண்ணில் தெரியுது. நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்த அந்த பாறை முக்கியமாக கண்ணில் தெரியுது. 9 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இன்னும் அவ்வளோ லாங் இருக்கான்னு தெரியல. மலையை பார்த்தா மலை ஆனால் ரொம்ப பக்கமாக இருக்குது. அதுதாங்க காஞ்சனகிரியோட பேக் சைடு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சனகிரியோட மலைங்க தான் அது. இப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடச்சிது, இது வந்து காஞ்சனகிரி பேக் சைடுன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குங்க. அந்த பாறை ஏதோ வந்து கட் பண்ணி ரவுண்டாக அது நடுவில் புதைச்ச மாதிரி இருக்குது. அதான் இந்த ஏரியா வந்து அம்மூர், இந்த ஊர் பேர் வந்து. சோளிங்கர் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டரு. நம்ம இனோவேஷன் ப்ளஸ் ஊர் அரக்கோணம் 45 கிலோமீட்ரு. நம்மளாம் ஒரு வாட்டி யூடியூபராக கொஞ்சம் அப்படியே மோட்டோ விளாகராக ஆகி எல்லோரையும் மீட் பண்ணணுன்னு தான் பார்க்குறோம். எங்கே நம்ம சேனல்லே இன்னும் அந்தளவுக்கு வந்து ரெக்கக்னைஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. அது வந்து இருக்குது, அது ஒரு பெரிய அப்டாக்கிள் இருக்குது எங்களுக்கு. எந்த அளவுக்கு நாங்கள் பண்ண நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியல. அதுக்கான டைம் இல்லை. வேறு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே எங்களால் பண்ண முடியும். இங்கேருந்து எங்களால் லடாக் ரைடு வந்து அசால்ட்டாக வந்து ஓட்டின்னு போயிட முடியும். எல்லாமே எங்களால் பண்ண முடியும். டைம் மட்டும்தான் இல்லை. அதுதான் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்றே தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் இப்போ இருக்கோம். அதனால தான் இப்போ நாங்கள் வந்து லோக்கலில் இங்கே அப்படி இப்படியே எல்லாம் அதிகபட்சம் 200 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் தான் கவர் பண்ணுறோம். ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு 2 டே 3 டே ட்ரிப்லாம் பண்ணலான் இருக்கோம், பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பண்ணுறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக தான் இருக்கும். சேனல் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து அவுட்புட் நல்லா கொடுக்கணுன்னு தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். வீடியோ வந்து ஏனோதானம்லாம் எடுக்காமல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கிளாரிட்டியாக கொடுக்கணும். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக, ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் வீடியோ. அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மழை வர ஆரம்பிச்சிச்சு, தெரியுதுங்களா? ஒரு செம்ம வியூ இருக்குது. நீங்கள் பிரிட்ஜு இருக்கிறதுனால ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வியூ கிடைக்கிறதுக்கு. செம்ம வியூ காணா. எல்லாம் ட்ரோன்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே பறக்க விட்டோம்னா யோசிச்சு பாருங்கள். அப்படியே இந்த மலை பாறையாட போய் நிறுத்தணும், பயங்கரமாக இருக்கும். கூடிய சீக்கிரம் ட்ரோன் ஒன்று வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேவிக் மினி 2 வந்து 80,000 விற்கிறாங்க, 82,000. ஆனால் ஒரிஜினல் விலை பார்த்தீங்கன்னா அது வந்து 42,000 தான். துபாயிலலாம் 42,000 தான். துபாயிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வர முடியுமான்றது வந்து தெரியல. எந்த அளவுக்கு வந்து ட்ரோன் வந்து அலோவ் பண்ணுறாங்களான்றது வந்து தெரியல. அது வேறு பெரிய ஒரு பிரச்சனை, சிக்கல் இருக்குது. பட்டு கூடிய சீக்கிரம் நம்ம ட்ரோன் ஒன்று வாங்க போகிறோம் நம்ம சேனலுக்காக. மிகப்பெரிய பெரிய 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 ஒரு சேனலுக்கு அப்டேட் அது. ஆக்சுவலாக இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் சோளிங்கர் 13 கிலோமீட்டர் தான். நம்ம ஆனால் இந்த லெஃப்ட்டில் போகணும். அப்போ தான் மலை. ராணிப்பேட்டை 10 கிலோமீட்டர், வேலூர் 34 கிலோமீட்டர். இந்த மலை இங்கே தான் இருக்குது, ரைட் சைடில் தான். ஃபால்ஸ் எப்படி போகணுன்னு தெரியலையே. ஊர் உள்ள காட்டுது. என்னடா ஊர் உள்ளே கூட்டும் போது மட்டும் தெரிஞ்சு போச்சுங்க. கூகுள் மேப்பை வச்சு போகிறோம், பார்ப்போம். ஆனால் மலை பக்கமாக தான் காட்டுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு மலையாக இருக்குது. ஆஃப் ரோடிங் பண்ண நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ் எதாவது இருக்காண்ணா இங்கே? ஆ சரி, இல்லை வண்டியிலே நேராக போயிடலாம். கிட்ட போய்ட்டுமா? நான் தண்ணி இருக்கா? தேங்க்ஸ். ஏ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கே. சில கரெக்டாக தான் வந்திருக்கோம் போல். ஆனால் அந்த பேக்கரியில் கேட்டதை பார்த்தா தெரியாமல் ஏதோ ஒன்று பார்த்துட்டோம். மேப்பில் ஏதோ அப்டேட் பண்ணி விட்ருக்காங்க யாரோ ஒருத்தர், அப்படி தான் நினச்சேன். உண்மையிலே ஃபால்ஸ் இருக்கான், வந்து ஸ்ட்ரைட்டாக வண்டியிலே போகலாமா. செம்மையாக இருக்குது. ஆனால் வியூ பாயிண்ட்டில் வேறு லெவலில் இருக்குது.
ஐயோ, ட்ரோனு மட்டும் எப்படியாவது வாங்கிட்டோன்னு வச்சிங்களேன், உங்களுக்குலாம் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் கொடுப்போம் கண்டிப்பாக. அங்கே கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பண்ணுவோங்க. அதெல்லாம் கைலை நீர்வீழ்ச்சி இந்த இடம் வந்து மேப்பில் அப்படி காட்டுது. தண்ணி ஆழமாக இருக்குமோ? எது ஆகனே தெரில. கைஸ் கிட்ட வர வர விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். உண்மையாக ரோடு தான் பயமாக இருக்குது, போகிறதா வேணாமானே தெரில. எதுக்கு வந்தோம் கைஸ்? பல்லும் கைஸ் சமாளம்டாங்க. ஒரு தார் ரோடு வரோன்னு சொன்னாப்புல, இதான் நினைக்கிறேன். ஒரு கிலோமீட்டர் காட்டுது, பட்டு மலை எங்கேயோ கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. போய் பார்ப்போம். ஆனால் திரும்பி மலைக்கிட்டே தான் போகுது இந்த ரோடு. நல்லாயிருக்கு. வந்து ரொம்ப ஆளுங்களே வந்து சுத்தமாக காணவே காணும், கம்மியாக தான் இருக்காங்க. வீடுங்களாம் பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்குது. விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க நாங்கள் நிறைய பேர் இந்த சைடுக்கா. கொஞ்சம் நம்மளை வித்தியாசமாக தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரானுங்க ஊருக்குள்ளே வந்துட்டானுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். இங்கே பாரு, காடை பாருங்கள். இங்கே இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். இதான் காடையா கௌதாரியான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு காடை தான் இது. அண்ணா கிட்ட கேட்போமா? சரிவா போகலாம். மழை கிட்ட வருது. வாட்டர் ஃபால்ஸ் இருக்க ஒரு எஃபெக்டே இல்லையே பாய்ஸ். ஆனால் இப்போ போகிறது ஸ்ட்ரைட்டாக மலை கிட்ட தான் போகுது. அங்கே இப்போ என்ன இருக்கும், எப்படி இருக்கோன்னே ஒரு இந்த மாதிரி இடத்துக்கு தான் போனோம். ஒரு புதுசாக எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், ஆனால் ஃபால்ஸுன்றோம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே ஒரு போகிறது வந்து ஒரு தனி ஃபீல் தான். அண்ணா ஃபால்ஸ் இருக்காண்ணா? இங்கே ஃபால்ஸு எந்த சைடு போகணுண்ணா? இதுதான் ஆக்சுவலாக காஞ்சனகிரியோட எஃபெக்ட் அப்படியே இருக்குது இந்த இடம். இங்கே பாருலாம் வியூவை. இப்போ இந்த வியூ பாருங்களேன். செம்மையாக இருக்குது.